वयं कवयस्तु केवलं न च वा केवलतन्त्रपारगाः अपि तु प्रतिवादिवारण प्रकटाटोपविपाटनक्षमः. இந்த ஸ்லோகத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் யாமுனாச்சாரியுடைய அந்த பிரபாவம் எத்தகையது என்பதை நாம் உணர முடியும். யாமுனாச்சாரியர் நாரதமுனிகளின் திருவுள்ளத்தின்படியாகவே தன் திருத்தகப்பனார் மற்றும் உள்ளதான சிஷ்யர்கள் அவர்களால் யாமுனாச்சாரியர் என்னும் திருநாமம் விடப்பட்டார். ஒரு பிள்ளை பிறந்தவுடன் எல்லோருக்கும் ஏற்படக்கூடியதான மகிழ்ச்சி இருக்கின்றது, அது அலாதியானதான். ஒரு பிள்ளை பிறந்தவுடன் ஆஸ்போடயந்தி பிதரஹா பிரநிருத்யந்தி பிதாமஹா, தந்தை கை தட்டுகிறாராம், எனக்கு பிள்ளை பிறந்து விட்டான், எனக்கு பிள்ளை பிறந்து விட்டான். பும் நாம நரகாத்து திராயத்தே இதி புத்திரஹா, புத் என்னும் நரகத்திலிருந்து எவன் ஒருவன் நம்மை ரட்சிப்பவனோ அவனுக்குத்தான் புத்திரன் என்று பெயர் என்று அப்படி ஒரு ஆனந்த கூத்தாடுகிறார் தந்தையார். பிரநிருத்யந்தி பிதாமஹா, பிதாமகர்கள் தாத்தா அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் நர்த்தனமாடுகிறார்களாம். வைஷ்ணவோர குலே ஜாதகா சரசந்தாரி ஈஸ்வரி, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் நம் குலத்தில் பிறந்து விட்டான், அவன் நம்மை கரையேற்ற போகின்றான். நம் மீதுதான் நம் முன்னோர்களுக்கு எத்தகையதொரு நம்பிக்கை பாருங்களேன். சுத்தாந்த சித்தாந்திகள் என்னும்படியாக அந்தப்புற ஸ்திரீகளை போல பதிவிரதா தர்மத்தை உடையவர்கள். ஆம், பரமேகாந்திகள் என்றால் எம்பெருமானை விட வேறு ஒருவரையும் தெய்வமாக நினைக்காதவர்கள். அந்த பரம்பொருளான ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் ஒருவன் தான். திரையந்தை ரேககண்டை ததனுகுணமனு வியாசமுக்தியோக்தி விஷ்ட ஸ்ரீமான் நாராயணோ நஃபதிஹி, நாராயணனே நமக்கே பறை தருவான் என்னும் திருடமான நம்பிக்கையுடன் பிறந்திருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் நம்மை கரையேற்ற போகிறார்கள். ஆம், பிதகர்மாக்களை எல்லாம் சரிவர செவ்வனை நிறைவேற்றி பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய பிதர்களாகிய நமக்கும் நற்கதியை உண்டு செய்பவர்கள் இவர்கள்தானே என்பதாக அவர்கள் கொண்டாடுகிறார்களாம். ஈஸ்வர முனிகளுக்கு அத்தகையதொரு கொண்டாட்டம் உண்டாயிற்று. தன் வம்ச பரம்பரைக்கு ஏற்றாற் போல ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறானே என்று தன் தந்தையாரின் திருவுள்ளத்தின்படி அக்குழந்தைக்கு நாமகரணம் செய்து வைத்தார். யாமுனாச்சாரியர், யமுனை துறைவர் என்பது தமிழில் உண்டான திருநாமம். யமுனை துறைவர் என்பது திருநாமம். பால்யத்திலிருந்து அந்த சிறு வயதிலிருந்து மகாமேதாவியாக திகழ்ந்தார் யாமுனாச்சாரியர். அக்காலத்தில் குருகுல கல்வி முறை எத்தகைய சிறப்பு வாய்ந்தது. நாம் எவ்வளவோ விஷயங்களை இழந்து விட்டோம் தெரியுமா? உண்டியே உடையே என்று கேவலம் இந்த வயிற்றுக்காகவும் நாம் உடுத்திக்கொள்ள வேண்டிய இந்த துணிகளுக்காகவும் வஸ்திரங்களுக்காகவும் நாம் எதையெல்லாம் அறிய வேண்டுமோ அதையெல்லாம் அறியாமல் இழந்து விட்டோம். இந்த இழப்பை குறித்ததான ஒரு தெளிவு நமக்கு இல்லாததினால் தானே நம்முடைய வேதாந்த வித்தையில், வேதாந்த கல்வி முறையில் நமக்கு ஒரு அலட்சியம். அது இருக்கட்டும் என்பதாக நினைத்திருக்கிறோம். யாமுனாச்சாரியர் சிறு வயதில் சக மாணவர்களுடன் சேர்ந்து குருகுலத்தில் கல்வி பயின்றார். முதலில் குழந்தைக்கு செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்கள் உண்டு. ஜாதகர்மா, நாமகரணம், சௌளம், அன்னப்பிராசனம், இதெல்லாம் அடுத்து அடுத்து செய்யக்கூடிய கர்மானுஷ்டானங்கள். 40 விதமான சம்ஸ்காரங்கள் என்பது பெயர். அதன் பிறகு உபநயனம். உபநயனம் என்றால் பூணூர் அணிவிப்பது. உபநயனம் ஆனவுடன் அந்த குழந்தை முதலில் அத்தியன ஹோமம் எனப்படக்கூடிய ஆவணி மாதம் செய்ய வேண்டிய அந்த ஹோமங்களை எல்லாம் செய்து முடித்து அடுத்தது வேதத்தை அத்தியனம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். வேதாத்தியனம் அவ்வளவு முக்கியம். வேதாத்தியனத்தை விடுத்திருப்பது என்பது பெரும் பாவம் என்பதாக பெரியோர்கள் சொல்கிறார்கள். உயர்ந்த ரீதியில் வேதத்தை அத்தியனம் செய்ய வேண்டும். வேதத்தை அத்தியனம் செய்யும் கால விசேஷத்தில் 6 மாதங்கள் வேதாத்தியனம், 6 மாதங்கள் வேதத்தினுடைய அங்கங்கள். சிக்ஷா, வியாகரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம் என்பதாக ஷடங்காவை வேதாக என்று 6 அங்கங்கள் கூடிய வேதத்தை 6 மாதங்கள், 6 மாதங்கள் வேதாத்தியனம் இப்படியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். சிறுவன்
வெளி இளம் பிராயம், நல்ல ஒரு வம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய இந்த யாமுனாச்சாரியர் தன் சக மாணவர்களுடன் சேர்ந்து குருகுலத்தில் வேதாத்தியனம் செய்யும் பொழுது ஒரு நாள் ஒரு முறை அத்தியாபகர் உபதேசிக்கக்கூடிய வேத பாட்டத்தை இவர் சொன்னால் மறுநாள் அதை சொல்ல மாட்டாராம். வேதம், ஸ்தோத்திர பாடம், திவ்ய பிரபந்தம், புராணங்கள், இதிகாசங்கள் இவற்றையெல்லாம் அத்தியாபகர் வாத்தியார் நமக்கு சொல்லி வைக்கும் பொழுது நாம் அதனை மறுபடியும் சொல்ல வேண்டும். ஒரு முறை அவர் சொன்னார் என்றால் மறுபடியும் நாம் அதை 2 முறை சொல்ல வேண்டும். இஷேத்தோர் ஜேத்வா என்பதாக ஆரம்பிக்கிறதாக வைத்துக் கொள்வோம். அந்த இஷேத்தோர் ஜேத்வா என்றால் உடனே சிஷ்யன் இஷேத்தோர் ஜேத்வா இஷேத்தோர் ஜேத்வா என்று 2 முறை சொல்ல வேண்டும். இது போன்ற 15 முறை 20 முறை 30 முறை சொல்லிவிட்டு அதன் பின்னர் பதங்களாக சொல்லுவார்கள். ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லுவது, முதலில் வார்த்தையாக சொல்லுவது, பதங்களாக சொல்வது, வாக்கியங்களாக சொல்வது, அதன் பிறகு வேதத்தை பஞ்சாதியாக சொல்வது, பிரஷ்னங்களாக சொல்வது என்பதாக கோர்த்து 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 சொல்ல அது பலமுறை சொல்லி 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 நான் கீழே சொன்னபடி அதற்கு சந்தை சொல்லுதல் என்பது பெயர். அப்படி சொல்லி 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 அதன் பிறகு மறுபடியும் சொல்வதற்கு திருவை சொல்லுவது. திருவை என்றால் திரும்ப 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 சொல்வது. இது போன்று சொல்லிக்கொண்டே இருந்தால்தான் வேதம் நம்மிடத்தில் நிலைத்து நிற்கும். இல்லை என்றால் நிற்கவே நிற்காது. மிகுந்த பிரயாசப்பட வேண்டும். பால்யத்தில் இருந்து சிறு பிராயம் முதற்கொண்டு வேதத்தை அத்தியனம் செய்வதில் நமக்கு ஒரு ஊற்றம் உண்டாக வேண்டும். வேதத்தின் சுவையை நாம் எல்லோரும் அறிந்திருக்க வேண்டும். அது இல்லையே. இப்பொழுது இந்த யாமுனாச்சாரியர் அத்தியாபகர் ஒரு முறை சொல்லுவார். அவர் சொன்ன உடனே முதல் நாள் முதல் வகுப்பு வேதத்தின் ஒரு வாக்கியத்தை சொன்னவுடன் அதை 2 தடவை சொல்லுகிறார். அனைத்து மாணவர்களும் உட்கார்ந்து சொல்லுகிறார்கள். மறுநாளும் அதை சொல்ல வேண்டும் அல்லவா வாத்தியார்? அப்பொழுது யாமுனாச்சாரியர் சொல்லுவாராம், சுவாமி, ஏற்கனவே சொல்லி வைத்த பாடத்தையே மறுபடியும் சொல்லுகிறீர்களே, என்ன பொருள்? அதாவது ஒரு முறை சொன்னவுடன் ஏகசந்த கிராகி என்பார்கள் பெரியோர்கள். அப்படி ஒரு கூர்மையான புத்தி, அப்படி ஒரு கூர்மையான புத்தி. ஏகசந்த கிராகி. ஒரு விஷயத்தை ஒரு முறை சொல்லியாகிவிட்டது என்றால் மறுபடியும் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவ்வளவுதான். ஒரு முறை ஒன்றை சொல்லிவிட்டால் மறுபடியும் அதை திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அந்த ஒரு முறை சொல்லப்படும் பொழுதே நன்கு உள்ளத்துக்குள்ளே கிரகித்துக் கொள்வது என்பது அதி மேதாவிலாசம். கிரகண தாரண பாடவம். கிரகிப்பது, தரிப்பது, ஏற்றுக்கொள்வது, உள்ளத்தை இருத்தி வைத்துக் கொள்வது. 10 நாள் கழிந்து கேட்டால் அன்று என்னமோ சொன்னார், ஏதோ ஒன்று சொன்னார் சுவாமி, நன்றாகத்தான் சொன்னார் என்பதாக நாம் நம்முடைய மூளையை கசக்கிக் கொண்டோமேயானால் நம்முடைய மூளை எத்தகையது என்பதை எளிதில் உணர்ந்து விடலாம். யாமுனாச்சாரியரோ ஏகசந்த கிராகி, மேதாவிலாசம். நாம் ஏகப்பட்ட சந்தைகள் சொல்லினாலும் தற்பொழுது அக்ராகிகள். நமக்கு புரிவதே இல்லை, ஸ்வரம் பிடிபடுவதில்லை, வாயில் வார்த்தை வருவதில்லை, உச்சாரணம் இல்லை, ஸ்பஷ்டம் இல்லை. ஏனென்றால் அடிப்படையில் ஸ்ரத்தை இல்லை. இவருடைய அத்தியாபகரும் யாமுனாச்சாரியுடைய மேதாவிலாசத்தை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அடடா, இது போன்றதொரு மாணவன் நமக்கு கிடைத்திருக்கிறானே. ஆசிரியர்களுக்கு எதில் பெருமை தெரியுமா? சொல்லும் விஷயத்தை நன்கு கற்பூரத்தை போன்று உடனே பிடித்துக் கொள்ளக்கூடியதான ஒரு மாணாக்கன் கிடைத்து விட்டானேயானால் ஆசிரியர்களுக்கு அதை விட பெரும் பாக்கியம் வேறு எதுவும் கிடையவே கிடையாது. இப்படியாக கற்றவர்கள் பாராட்டும்படியாக சிறு பிராயத்திலேயே துளசி முளையிலே வாசிக்குமா போலே சந்தன மரம் கூட வைரம் பாய்ந்த மரமாக இருந்தால் அந்த சந்தனக்கட்டை எடுத்து நாம் இழைத்தால் தான் வாசனை உண்டாகும். ஏனைய பூச்செடிகளோ புஷ்ப மரங்களோ அந்த செடியில் வாசனை இருக்காது. செடியில் பூக்கள் மலர்ந்தால் தான் வாசனை உண்டாகும். அதே போன்று செடியின் இலைகளிலோ தண்டுகளிலோ காய்களிலோ வாசனை இருக்குமா? இருக்காது. புஷ்பத்தில் மட்டும் தான் வாசனை இருக்கும். ஆனால் துளசியினுடைய வேர் ஒரே வாசனை.
துளசியின் தண்டு அதே வாசனை, துளசியின் புஷ்பங்கள் அதே வாசனை, துளசியின் இலைகள் அதே வாசனை. அதனால் தானே துளசியினால் அர்ச்சிக்கப்பட்டால் தூயவனாம் எம்பெருமானுக்கு மனமகிழ்ச்சி உண்டாகிறது. துளசி முளையிலேயே வாசிக்குமா போலே, முளை விடும் பொழுது அந்த துளசி செடிக்கு வாசனை உண்டு. செடி மட்டும் வாசனை உடையது அல்ல, அந்த செடி முளைத்திருக்கக்கூடிய மண்ணுக்கும் வாசனை உண்டு. இது துளசியினுடைய மகாத்மியம். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பார்கள் பெரியோர்கள். நல்ல தானியத்தை நட்டு வைத்து அந்த தானியத்தில் இருந்து நாம் அறுவடை செய்யும் அளவிற்கு நல்ல மகசூல் உண்டாகுமா இல்லையா என்றால் தானியத்தில் முளைத்திருக்கக்கூடிய முளையின் தன்மையை பார்த்தாலேயே ஓ இது நன்கு பால் பிடித்து செழித்து கிளைத்து வளரும் என்பதை பெரியோர்கள் அறிந்திருப்பார்கள் அல்லவா? அது போன்றுதான் யாமுனாச்சாரியர் சிறு வயதிலேயே அதி மேதாவியாக திகழ்ந்தார். கற்றவர்கள் எல்லோரும் பாராட்டும்படியாக திகழ்ந்தார். ஆனால் அதே சமயத்தில் அவரிடத்தில் வினயம், பணிவு, கல்வி நம் தலையில் ஏற ஏற நம்முடைய ஞானம் வளர வளர தலைக்கணம் உண்டாக கூடாது, தலை வணக்கம் உண்டாக வேண்டும். அதுதான் உண்மையான கல்வி, அதுதான் கல்வி கற்றலின் அடையாளம். யாமுனாச்சாரியர் தன் ஆச்சாரியரிடத்தில் அடிபணிந்திருந்தார். ஒரு நாள் அந்த ஆச்சாரியருக்கு மாபெரும் சோதனை உண்டாயிற்று. இந்த குருகுலத்தில் யாமுனாச்சாரியர் சக மாணவர்களுடன் கல்வி பயின்று வருகிறாரோ அந்த குருகுலத்தில் அத்தியாபகராய் இருக்கக்கூடிய ஆச்சாரியருக்கு ஒரு மாபெரும் சோதனை உண்டாயிற்று. அது கண்டு அவர் கலங்கினார். என்ன செய்வது என்பதை அறியாமல் அவர் திகைத்திருந்தார். அவருடைய வாட்டத்தின் காரணம் என்ன, எதனால் இப்படி அவர் இருக்கிறார் என்பதை யாமுனாச்சாரியர் அவரிடத்தில் சென்று கேட்க, அப்பொழுது ஆசிரியர் தனக்கு நேர்ந்த துயரத்தை அந்த சிறு பிள்ளையரிடத்தில் சொன்னார். இவ்வளவுதானே சுவாமி, உம்முடைய துயரத்தை தீர்ப்பது என் பொறுப்பு, நான் பார்த்துக் கொள்கிறேன், தாங்கள் எதற்கும் கலங்க வேண்டாம் என்று சொல்லி யாமுனாச்சாரியர் ஆசிரியரின் துயர் தீர்க்க புறப்பட்டார். அப்பொழுது அவரால் உத்கோஷிக்கப்பட்ட ஸ்லோகத்தை தான் இன்றைய உபன்யாசத்தின் தொடக்கத்தில் பார்த்தோம். அதன் பொருளை தொடர்ந்து அனுபவிப்போம். ஓர் அறிவிப்பு. ஸ்ரீமத் அகோபிலமடத்தில் தற்பொழுது எழுந்தொழிருக்கும் ஸ்ரீமத் அழகேசிங்கர் ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத இரேந்திர மகாதேசிகன் ஜீயர் சுவாமிகளின் 60வது திருநக்ஷத்திர மகோற்சவத்தை முன்னிட்டு மும்பை செம்பூர் ஸ்ரீமத் அகோபிலமடத்தில் நவம்பர் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரையிலும் தினந்தோறும் மாலை 7 மணி முதல் 9 மணி வரையிலும் அடியேருடைய ஸ்ரீமத் பாகவத சப்தாக உபன்யாசம் நடைபெறுகிறது.